படத்துக்கு வந்துட்டாருன்னா அந்த படத்துலேயே முழு மூச்சாக இருப்பார். இது எப்படி வரணும் எப்படி வரணும், நைட்டு பூரா தூங்க மாட்டார். பகலில் வந்து அதை காமிக்க மாட்டார். அந்த காமெடி இருக்க ரஜினி சார் வந்து வாணி ஸ்டுடியோவில் மாலை போட்டு நம்மளை பாராட்டினார். மாலை போட்டு மாலை சொல்லி போட்டு பொன்னாடி நம்ம வந்து ரஷ் பார்த்துட்டேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆமாம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்றார். நல்ல இல்லாட்ட பேசாமல் போயிட்டுப்பார். இரவு யாரும் இல்லாத நேரத்தில் தோட்டத்திற்கு வரவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அதில் நீங்கள் நல்லா அழகாக சிரிப்பீங்க சார். ஆமாம். அப்புறம் ஒரு தொகை நல்ல தொகை தேவைப்படுது, நீ அவரை போய் பாரு, ஒரு லெட்டர் அனுப்பு கொடுத்துருவாரு. நான் கொஞ்சம் கூட சொல்லிவிட்டேன். அவர் வந்து விட்டு கொடுக்குற தன்மை வந்து ரஜினி சார். அவரை பொறுத்தவரை நல்ல மனிதன். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் உங்களை பார்க்குறதுக்கு. சரி சரி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நகைச்சுவை அப்படின்னா முதல்ல மனசுக்கு ஞாபகம் வர்ற வெகு சிலரில் கவுண்டமணி சார், செந்தில் சாருங்கிறது யாராலையும் மறக்கவே முடியாது. அது ஒரு பெரிய அடையாளமாகவும் ஒரு பெரிய வரலாகவும் மாறிடுச்சு. இன்னைக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து அப்போ இருக்கிற தலைமுறை வந்து காமெடி அப்படின்னு போட்டால் நீங்கள் 2 பேர் தான் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். உங்களுக்கு இது ஒரு சின்ன பெருமை தானே சார்? இது ரொம்ப பெருமை தான். இன்றைக்கு வந்து ரஜினி சாருக்கு வந்து பிறந்த நாள் 12ஆம் தேதி பிறந்தவர். அந்த பிறந்த நாள் வந்து நம்ம வாழ்த்து கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல டைமிங் ஆர்டிஸ்ட். இப்போ முத்துராமனை சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நவரச நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவற்றையும் நவரசம் கலந்துருக்கு. எல்லாம் பண்ணுவார். வில்லன், ஹீரோ, அப்பா வேஷம், தாத்தா வேஷம், காமெடி, லேடிஸ் கிட்ட எல்லா கிட்டமும் நவரச முத்துராமன் இந்த மாதிரி இவருக்கும் அது இது உண்டு. நான் பார்த்த வரைக்கும் சார், நீங்கள் கவுண்டமணி சார் கூட நடிக்கிறப்ப கவுண்டமணி சார் உங்களை டாமினேட் பண்ணுவார். ஆனால் ரஜினி சார் கூட நடிக்கும்போது ரஜினி சார் உங்களுக்கு பயந்து பொம்மி அந்த மாதிரி நிறைய பார்த்து மனிதனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் உள்ளதுலாம் குரு சிஷ்யங்கிற மாதிரியான ஒரு ஜோனில் தான் இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறத அவர் கேட்டுக்குவார். அது எப்படி சார்? அது இல்லை, அது வந்து அவர் செட்டப் பண்ணுறது தான். படத்தில் செட்டப் பண்ணுறது தான். அவர் சொல்கிறது தான் முக்கால்வாசி இங்கே இது பண்ணுவோம். காமெடியை பொறுத்தளவு அவர் டெவலப் பண்ணுவார். ஆமாம், அவருக்கு வந்து சீனும் டெவலப் பண்ணுவார், காமெடியும் டெவலப் பண்ணுவார். ஆனால் அதில் வந்து அந்த படத்துக்கு வந்துட்டாருன்னா அந்த படத்துலேயே முழு மூச்சாக இருப்பார். இது எப்படி வரணும் எப்படி வரணும், நைட்டு பூரா தூங்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் தூங்குவார். அந்த படம் பூரா நைட்டு டைரக்டரோட இது பண்ணிவிட்டு பகலில் வந்து அதை காமிக்க மாட்டார். பகலில் வந்து டைரக்டர் தான் இது பண்ணணும். ஏன்னா அங்கே காமிச்சு இது பண்ணல, அப்போ நைட்டு அதை பிக் பண்ணிடுவாங்க. அப்புறம் பகலில் வந்து நம்ம தான் இது பண்ணோம்னா ஜனங்க இது பண்ணாங்கல்ல, அதனால் டைரக்டருக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதனால் அதை காமிச்சிருக்க மாட்டேன். எனக்கு இந்த காமெடி எப்படி சார்? அதுவா இம்ப்ரவைஸ் ஆச்சா? எது மாப்பிள்ளை வருதேன் ஆனால் அவர் போட்டுக்க ட்ரெஸ்ஸு மட்டும் என்னோட. ஆமாம், படைப்பா. ஆமாம், படைப்பா படத்தில் இந்த காமெடி பேசப்பட்டது. முதல்ல ஒரு 2 வரி 3 வரி தான் இருந்துச்சு. அதை பண்ணது வந்து ரஜினி சார். நீங்கள் எப்படி சொல்லணும், அதான் இப்போ வழக்கம் போல் அவர் டெவலப் பண்ண சொல்லி இப்படியே வந்துக்கிட்டு அந்த சீனு வந்து பெரிய பேசப்பட்டது. இன்றைக்கி கிராமத்தில் கொக்கு கிராமத்தில் கூட ரஜினி சார் நடிக்காருன்னா அவர் டைமிங், அதாவது மேல்தட்டு மக்களுக்கும் போகும், கீழ்த்தட்டு மக்களுக்கும் சேரும். அப்படியாப்பட்ட அவர் தான் நடிக்கிறேன். அதுக்கு தான் உலகம் பூரா அவர் பேர். இப்போ கூட சமீபத்தில் முத்து படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து 23 வருஷம் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு அதை கொண்டாடினாங்க. ஒரு படம் வந்து எப்போ ஜெயிக்குதுன்னா சார், அது வந்து ஒரு 50 நாள் ஓடுது, 100 நாள் ஓடுது, 1 வருஷம் ஓடுதுங்கிற கடந்து எத்தனை வருஷம் கழிச்சோம் இந்த வருஷம் 2023 தீபாவளிக்கு வாட்ஸ்அப்பில் வருது,
இரவு யாரும் இல்லாத நேரத்தில் தோட்டத்திற்கு வரவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அது பயங்கரமான அந்த ஒரு காமெடி ஆமாம் சார். அந்த ஆமாம். அதில் பேப்பர் எப்படின்னா மாதிரி. ஆல் காம்பினேஷன். ஆ, ஆல் காம்பினேஷன்னா ரஜினி சார், மீனா, ஜெயபாரதி அம்மா, இது ஏகப்பட்ட பயில்வாரம் கிடையாது. சத்பம் சார் எல்லாரும். ஆமாம், வடிவேலு, விசித்ரா, ம். ஏகப்பட்ட கூட்டம். ஆமா. அது லெட்ரு மாறி 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 இப்போ போகிறது. ம். படம் வந்து பின்னாடி சீரியஸாக வரும். ம். அதுக்கு இந்த காமெடி வந்து அதுக்கு நிச்சயமா எடுத்து சார், வரும். நிச்சயமா சார். அந்த ஆனா நீங்க படம் நல்லா அழகா சிரிப்பீங்க சார். ஆமாம். அது அழுகிறது. அதாவது நல்ல காமெடி. கடைசியில் கூட கிடைக்காது, கிடைக்கும்னு அப்படி ஒரு ஆ, டயலாக் அது. சூப்பரா. படம் முழுவதுமே நீங்க வந்து தத்துவம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ரஜினி ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி நல்ல படம். அது அதான் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த பஞ்ச் டைலாக்ஸ் எப்பயும் வந்து ரஜினி சார் தான் சொல்லுவாரு. ஆனா முத்து படத்துல மட்டும் நீங்க நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் சொல்லியிருப்பீங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அது அது அதே சொல்லுவேன். நீ தான் சொல்லியப்பா அப்படின்னு அந்த அதே டைலாக் சொல்லு. சொல்கிறது தான் அந்த படத்தில் சிறப்பு. சரி, எல்லா படத்துலயும் எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் காமெடிஸ் நிறைய இருக்கு. வீரா படத்துல உங்களுக்கு பிடிச்ச காமெடி எது சார்? அதில் வந்து மொத அவர் மெட்ராஸுக்கு வர்றது ம். ஒரு இது. ம். எனக்கு மெட்ராஸ்லேருந்து வருது. நான் தப்பேல அவர் ஆரம்பணியம். ம். அப்போ வந்து 2 பேரும் சந்திச்சுக்கிறது. அந்த ரோஜா இன்ட்ரோடக்ஷனில் போய் அந்த இதுக்கு ஓனர்னு தெரிஞ்சு போகுது. அவங்க வண்டியில் விழுகிறது இருக்கே, அது செம காமெடி. செம காமெடினா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அ அந்த காமெடி மட்டும் இல்ல, அதில் வந்து கோவிந்தான்னு ம். ம். ஒரு அந்த நம்ம கோவில சுத்தி வர்றது. ஆமாம், அவருக்கு வந்து அந்த படத்தில் வந்து 2 பொண்டாட்டி கதையா ஆமா. மாறிடும். ஆமா. அதில் ஒரு பொண்டாட்டி எங்கேயோ போயிட்டா இறந்து போயிட்டான்னு வரும். அது ஒரு அது இல்லாமல் இங்கே ஆமா. ஃபர்ஸ்ட் மீனா அவங்கள திருமணம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அவங்க ஆமாம் காணாம போகவும் இங்க வாய்ப்பு தேடி வந்து ரோஜாவ திருமணம் பண்ணிக்கிருவாரு. ஆமாம் வந்து இது பண்ணுவார். ஆமா. பண்ணிவிட்டு ம். அந்த காமெடி இருக்கே, ம். எல்லாரும் இங்கே வந்து விழுந்து விழுந்து நீங்க வேற செஞ்சாங்க. மாட்டிக்கிருவீங்க. ஆமாம். அப்புறம் வந்து அந்த ரஸ் பார்த்துட்டு ரஜினி சார் வந்து வாணி ஸ்டுடியோவில் ம். மாலை போட்டு நம்மளை பாராட்டினார். மாலை போட்டு உங்க ஆமாம், மாலை வாங்கி சொல்லி போட்டு ஓ! பொன்னாடிலாம் போத்தி பாராட்டினார். ரஷ் பார்த்துட்டே படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி. ஆமாம் ரஸ் பார்த்துட்டு இது பண்ணார். அப்படி நல்ல கேரக்டர். அதாவது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னுவார். ம். ஆமாம், நல்ல இல்லாட்ட பேசாமல் போயிட்டுப்பார். நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. பேசாம போயிருவாரு. போயிட்டு ச்சே! அதுதான் அவருடைய குணம். இது இந்த காமெடி தான் போச்சுன்னா, இது அருணாச்சலத்தில் வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு விட்டு கொடுத்துருப்பார். ஆமா சார். அந்த கேரக்டரை நான் தான் ஹீரோ மாதிரி இது பண்ணுறேன், தேர்தல் நிற்கிற மாதிரி இதுகள்லாம் அந்த விட்டு கொடுத்து அந்த கேரக்டரை கொண்டுவார். நிச்சயமா. அதுவும் பேசிக்கிட்டே இருக்கலாம். சார் அருணாச்சலம் படத்துல வந்து நீங்க கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு, அப்ப அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நீங்க பயங்கரமா அட்டூழியம் பண்ணுவீங்க சார். அதுல வந்து நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. நீங்க சொன்ன மாரி ரஜினி சார் வந்து உங்கள ஸ்கோர் பண்ண விட்டு அத ரசிப்பாரு. அது அது ஒரு பெரிய மனசு வேணும்ல சார் ஒரு ஹீரோக்கு. ஆமாம் ஆமாம். அது அவர் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் முந்த விடுவார். ம். முந்த விட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாரு. அது மட்டும் இல்லை, ஜனகராஜ் இருக்கார்ல, ம். அவரு கூட அப்படித்தான் ம். கேரக்டர் ஃபுல்லாக கொடுத்துருவார். ஓ! ஆமாம், அவர் வந்து விளையாட்டு அது அதாவது விட்டு கொடுக்குற தன்மை வந்து ரஜினி சார் தான். ம். ம். அது சும்மா சொல்லக்கூடாது. சார் படங்கள்ல நாங்க நெறைய விஷயங்கள பார்த்து தொடர்ந்து ரசிச்சிருக்கோம் சார். ஆ படத்த கடந்து ம். அப்ப இப்பதான் வந்து எல்லாம் கேரவனுக்குள்ள போய் இருந்துக்கிறது, இந்த கல்ச்சர்லாம் இருக்கு. ஆமாம், அப்படிலாம் கேரவன்லாம் இல்லைங்க. நாங்கள் ம். நடிக்கும்போது ம். என்ன இந்த வேப்ப மரம், புளிய மரம், ம். அப்புறம் கருவேல மரம் ம். இதுதான் இருக்கு. அது வந்து இல்லாட்டா சின்ன வீடுக இருக்கும். ம். அங்கே போய் உட்காந்துக்குருவோம். ம். 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 திண்ணை இதுகெல்லாம் இருக்கும். ம். பூரா வில்லேஜ் படம் தானே முக்கால்வாசி. ஆமா. போய் உட்காந்துக்குறோம். அதாவது இப்போ தான் வந்து அது லேட்டஸ்ட் ஆகிப்போச்சு. நிச்சயமா. ஆமாம். அப்போ வந்து நடிக்கிறதுக்கு தெம்பாக இருக்கும். ம்.
அப்போ நடிக்கிறதுக்கு எந்த இதுவும் வராது, வசதி இல்லாம இருக்கும். வசதி இல்லாமல் இருக்கும். இப்போ ஏசி அதுக்கெல்லாம் போட்டு இப்படி வந்தாலே என்னப்பா அது இப்போ கூப்பிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஷார்ட் ரெடினா ரெடின்னு இருக்கும். இப்ப ஷார்ட்டா ஆமாம் எங்க வெயில் அடிக்குதப்பா அப்படி. ஆமாம் ஆமாம் இப்போ சொகுசாகி போச்சு. அதே மாதிரி ஃபிலிம் இல்லாத கேமரா வந்து போச்சு. முன்னாடிலாம் ட்ருன்னு ஒன்றா தான் எங்களுக்கு நடிப்பே வரும். ஓ அதாவது பாலாஜி சார் வந்து அப்போ தான் முத கேமரா வந்து பாலாஜி சார். அப்போ பாலாஜி சார் படம் நானும் ஜனகராஜ் ஆக்ட் பண்ணுறோம் ஒரு படம். அப்போ வந்துட்டு ஒரு காமெடி அந்த ஏவிஎம் அந்த டப்பிங் தேட்டரில் எடுத்தோம். அப்போ எடுக்கும்போது என்னடா சவுண்டே வரல அப்படின்னு நடிப்பு கொஞ்சம் நேரம் வரல. அப்புறம் இதுதான் இதான்னு அப்புறம் தான் செட் ஆச்சு எங்களுக்கு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த கேமரா வந்த பிறகு தான் எங்களுக்கு செட் ஆச்சு. ஓ அது அப்படியே போய் கேட்டு கேட்டு நீங்க பழகுனதுனால அதுக்கும் பிடிப்பு தான், சவுண்டு இல்லாதது. ஓ அதுக்கப்புறம் எல்லா கேமராவும் வந்துருச்சே. இப்போ ஃபிலிமே இல்லாமல் அப்போ ப்ரொடியூசர் கழிச்சுன்னா லட்டு ரிட்டர்னா நல்லா ஜாலியாக ஏகப்பட்ட படம் கிடச்சிருக்கோம். ஆமாம். நீங்க இந்த மரத்தடியில் உட்காந்துக்குவோம், ஏதாவது வீடுகளுக்குள்ள போய் உட்காந்துக்குவோம் அப்படி சொல்லும்போது அப்ப நீங்க பேசிக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும்? என்ன உரையாடல் சார்? பேசிக்கிற என்ன எங்கே போனீங்க செந்தில் எப்படி இருந்தீங்க? ஜெய்சங்கர் கேட்பாரு, என்னப்பா நல்லா இருக்கியா? இவங்க அதே மாதிரி ரவிச்சந்திரன் பேசும்போது சகஜமாகன தானே அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு எங்கே போனேன் இங்கே. ரஜினி சார் என்ன சார் பேசுவார் அந்த மாதிரி நேரங்கள்ல? சும்மா நாட்டு நடப்பு பற்றி பேசிக்கிட்டோம். அவர் அரசியல் இது அது கடந்து பேசுவார் இப்படிருக்கு அப்படின்னு நம்ம அங்கங்கே போகிறோம்ல அது சொல்கிறது. ஆமாம் அவர்கிட்ட சொல்லி இது பண்ணுறது. நாங்கள் வந்து ரஜினி சார் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்த்துருக்குறோம். சில பேர் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் இல்லாமல் ரஜினி சாருக்கு வேற ஒரு முகம் இருக்குது, நான் பார்த்து ரொம்ப ரசித்தது. இல்லாத முகம் அப்படிங்க ஒரு நம்மளுக்கு கிடையாது. அவரை பொறுத்தவரை நல்ல மனிதன், மனிதனை நேயப்படுத்தவர். இப்போ அந்த கொரோனா இப்போ வந்ததில்ல, அப்போ அனுமோகன் வந்து அவர் பொண்ணுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி அந்த கொரோனா டயத்தில் மாட்டிக்கிறது. அப்புறம் ஒரு தொகை நல்ல தொகை தேவைப்படுது. அப்போ என்கிட்ட வந்தார், இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ நான் தான் சொன்னோ, நீ அவரை போய் பாரு, ஒரு லெட்டர் அனுப்பு, கொடுத்துருவாரு அப்படின்னு. நான் கொஞ்சம் கூட சொல்லிவிட்டேன். அவர் வந்து இது மட்டும் போதும் அப்படின்றாரு. இது போதும்னு உடனே வந்து கூப்பிட்டு கொடுத்து விட்டு அந்த கல்யாணம் ஜாம் நடத்தினார். இது வந்து அவர் செய்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. ரஜினி சார் செய்கிறது வந்து வெளில யாருக்குமே தெரியாது. தெரியாது. ஆனால் உடனே எந்த பேச்சும் இல்லை, கொடுத்துட்டார். இந்த கொரோனா தான் கொடுத்து கல்யாணம் செய்கிற உதவி வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுல எப்பயும் உறுதியாக இருக்கிற. ஆமாம். பாராட்டுறதுல அவர் மாதிரி ஒருத்தர் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் படம் இல்லை, எந்த படம் எங்கே நல்லா இருந்தாலும் உடனே கூப்பிட்டு ஃபோனில் பாராட்டுறது, அவங்க நேரில் வர சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அன்பு செலுத்துறது, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் தானே சார் இருக்கு. கண்டிப்பாக 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.